Hey guys, this is Venkat. Welcome back to venkatdevavlogs. So இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா Apache RTR 164 வீடியோடைய ஒரு டீட்டெயில்டான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஸோ guys, இப்போ வந்து வண்டியோட ஒரு ஓவராலாக இதோட டிசைன் அவுட்லுக்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். மொத்தம் 3 கலர் வேரியண்ட் வந்து வருது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு பிளாக்கு, இன்னொன்று பார்த்திங்கன்னா ப்ளூ, அப்புறம் வந்து ஃபுல் பிளாக்கு அப்படின்னு சொல்லிட்டு 3 கலர் வேரியண்ட்டில் வந்து இந்த பைக் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்கன்னா மங்கிக்கெலாம் வந்து இருக்கும் பார்த்திங்களா, ஒரு மாதிரி புருவம் கண் அந்த மாதிரி டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு பார்த்திங்கன்னா பர்சனலாகவே இந்த ஒரு டிசைன் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனால் ஒரு சில பேர் வந்து இந்த டிசைன் வந்து எனக்கு அந்த அளவுக்கு ஒரு சூட்டபுளாக இல்லை, எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு ஒரு செம்மையான ஒரு ஸ்போர்ட்டி லுக்காக தாங்க இருக்குது. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா Apache RTRல வந்து ரிலீஸ் பண்ணுற எல்லா மாடல்லையுமே அவங்க கொடுக்குற வந்து ஒரே ஒரு வார்த்தை என்ன கேட்டிங்கன்னா ரேசிங் தாங்க. அதுக்கேற்ற மாதிரியே பார்த்திங்கன்னா இங்கே டயரில் இந்த கீழே எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா Apache வந்து ரேசிங் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி Apache அதோடைய லோகோ வந்து டேங்க்கில் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய டேங்க்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, அது கீழே பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு விண்டு வந்து வெளியே போகிற மாதிரி ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. சும்மா வந்து ஒரு டிசைனாக தான் கொடுத்துருக்காங்க, மற்றபடி யூஸ் இல்லைனாலும் அது பார்க்குறதுக்கு வந்து ஒரு செம்மையான ஒரு லுக்கு தருதுங்க. இப்போ ஓவராலாக இந்த வண்டியோட டிசைனை நான் சொன்னதை விட நீங்களே ஒரு சினிமேட்டிக் ஷாட்டோட பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த வண்டியோட டிசைன் வந்து எப்படி இருக்குன்றதை நீங்களும் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃப்ரண்ட் சைட்லேருந்து பார்த்துடலாம். ஸோ ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஹை பீமுக்கு தனியாக லோ பீமுக்கு தனியான்னு சொல்லிட்டு 2 லைட் வந்து கொடுத்துருக்காங்க. எல்இடியிலே வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு சூப்பரான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 சைடும் வந்து ஹாலோஜனில் வந்து இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து எல்இடியில் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 270 mmக்கு ஒரு சூப்பரான டிஸ்க் பேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் வந்து டெலஸ்கோபி சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நான் வந்து எந்த பைக்லேயுமே இந்த மாதிரி வந்து பார்த்ததில்லை. இது எதுக்காண்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பள்ளத்தில் எங்கன்னா விடும்போது இது ஃபுல்லாக வந்து உள்ளே போய் வெளியே வரும்போது இந்த இடத்துல ஆயிலாக இருக்கும். அந்த ஆயிலாக இருக்கும்போது வந்து மண் வந்து பட்டா அப்படியே இந்த இடத்துல வந்து ஒட்டிக்கும். அப்போ வந்து நம்ம டிஸ்கில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். அதுக்காண்டி அதை சேவ் பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா மோனோ சஸ்பென்ஷன் சிஸ்டமும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோட டேங்க் அப்படி எடுத்துக்கிட்டோன்னா மொத்தம் 12 லிட்டருக்கு வந்து டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான விஷயங்க. இந்த வண்டியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டூரிங்க்குமே வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 12 லிட்டர் வண்டி வந்து டூரிங்க்கு வந்து ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அடிக்கடிக்கு அங்கங்கே லாங் போகும்போது நிப்பாட்டி பெட்ரோல் போட முடியாது. ஸோ இது இன்ஜின் அப்படி சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோன்னா சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் ஆயில் கூல்டு இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பவர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா 17.67 வந்து கொடுத்துருக்காங்க. இதோட டார்க் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா 14.7 வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி இருந்த அப்பாச்சிக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பவர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இன்ஜினில் வந்து எந்த ஒரு குறையுமே வைக்காமல் செம்மையாக கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து ஆயில் கூல்டு இன்ஜின் கொடுத்தது வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஸோ இவர் தான் பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட ஓனர். இவரோட ஹைட் பார்த்திங்கன்னா இவர் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கார். இவர் எவ்வளோ ஹைட்டுன்றது தெரியல. ஆனாலுமே பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து இந்த வண்டி வந்து கரெக்டாக இருக்குது. இங்கே ஷார்ட்டாக இருந்தால் வந்து ஒன்றுமே பிரச்சனை கிடையாதுங்க. உங்களுக்கு வந்து இந்த வண்டி கண்டிப்பாக வந்து சூட் ஆகும். இதோட சீட் ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா 800 mm வந்து கொடுத்துருக்காங்க. இதோடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 180 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ பேக் சைடு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து டெயில் லைட்டு வந்து எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹாலோஜன் பல்பில் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு பேக் சைட்லேருந்து பார்க்குறதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு லுக்கு வந்து தருதுங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சீட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து கீ வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே ஓப்பன் பண்ணி நம்ம கீ வந்து மேலே இருக்க சீட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கும் ஒரு செம நீட்டான ஒரு லுக்காக தாங்க இருக்குது. சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டியூவல் டோன் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு ஸ்பாஞ்சாக வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இந்த அப்பாச்சியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். ரைடர்ஸுக்கும் சரி பின்னாடி உட்காந்துட்டு போகிற பில்லியனுக்கும் சரி ரொம்பவே வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் இந்த சீட்டு வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுட் ரெஸ்ட்டு
டிவிஎஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபுட் ரெஸ்ட்டு இதை பற்றி நம்ம வந்து எந்த குறையுமே சொல்ல முடியாது. வழக்கம் போலவே பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு நல்ல ஒரு பில் குவாலிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைடும் பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, லேடிஸ்லாம் ஏறுறதுக்கும் இதுவும் வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃப்ரண்ட்டில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இங்கே வந்து செல்ஃப் ஸ்டார்ட்டுக்கு ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க, ஹை பீம் லோ பீமுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க, பாஸ் லைட் கொடுத்துருக்காங்க, கூடவே இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க, ஹாரன் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இங்கே இருக்குது. ஒரு சிம்பிளான செட்டப், நல்லா இருக்குது பார்க்க. ஸோ இதுதான் வந்து அந்த வண்டியோட கீயும் பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு குவாலிட்டிங்க. டிசைனே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம போட்டு இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர்லாம் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். வண்டி வந்து ஆன் ஆயிடுச்சு. ஸோ இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, டைம் கொடுத்துருக்காங்க, நம்ம ஃபியூவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம், எவ்வளோ ஸ்பீடில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். அதோட ஆர்பிஎம் லைட் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம அதிகமாக வந்து ரேஸ் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து ஆர்பிஎம் லைட் வந்து காமிக்கும். அது கூடவே வந்து ட்ரிப் 1 ட்ரிப் 2 கொடுத்துருக்காங்க. நம்ம இது வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி ஓட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். அப்புறம் சர்வீஸ் இண்டிகேஷன் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ் ஆனில் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் ஆன் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டி நியூட்ரலில் இருக்கா இல்லையா, பெட்ரோல் இருக்கா இல்லையான்னு பார்க்குறது ஒன்று கொடுத்துருக்காங்க. வண்டி வந்து ஓவராலாக வந்து ஒரு பக்காவான செட்டப்புங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு மோட் பட்டன் கொடுத்துருக்காங்க, செட் பட்டனும் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். இதோட எக்ஸாஸ்டோட சவுண்டு வந்து கேட்குறீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேறு லெவலில் இருக்குல்ல. ஓவராலாக இந்த வண்டியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த வண்டியை நான் ஓட்டி காமிச்சு இதோடைய ரைடிங் பொசிஷன் எப்படி இருக்குது, பிரேக்கிங் கண்டிஷன் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து வண்டி ஓட்டும்போது சொல்கிறேன். சீட் கம்ஃபர்ட்டு அப்பா வேறு லெவலுங்க. எனக்கு வந்து அந்த ஓல்டு ஆர்டிஆர் வந்து ஓட்டிட்டு இந்த வண்டி ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா சீட் கம்ஃபர்ட் வந்து அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது. ரொம்ப தூரம் போனால் கூட அந்த டிக்கி பெயின் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்களா, அது வந்து இருக்கவே இருக்காதுங்க. இதோடைய ரைடிங் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஒரு அப்ரைட் பொசிஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டூரிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்ரைட் பொசிஷன்றது வந்து கண்டிப்பாக வந்து தேவையான ஒன்று தான். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு டவுன் பொசிஷனில் வச்சு இப்படி ஓட்டிகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த கை வலியெலாம் கொஞ்சம் இருக்கும். ஆனால் இந்த ஒரு பொசிஷனில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த கை வலி அப்படின்னு சொல்கிறதே வந்து இருக்காது. ஸோ நான் முன்னாடியே வந்து ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்ல மறந்துட்டேங்க உங்கள்கிட்ட. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஜிடிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக வந்து ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட் கியரில் இருந்தாலும் சரி, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து வரைக்கும் எந்த கியரில் போட்டிருந்தாலும் நம்ம டிராஃபிக்கில் போகும்போது நம்ம வந்து ஆக்சிலேட்டரே கொடுக்க தேவையில்லைங்க. வண்டியிலேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா நான் வண்டி வந்து ஆக்சிலேட்டரே பண்ணல, ஆனால் வண்டி பார்த்தீங்கன்னா அது பாட்டு வந்து போயிட்டே இருக்கும். 30, 32 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து மூவ்மெண்ட்லேயே இருக்கும். வண்டி வந்து ஆஃபே ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆக்சிலேட்டரே வந்து சுத்தமாக வந்து கொடுக்கல. வண்டி பார்த்தீங்கன்னா அது பாட்டு மூவிங்கிலே தான் இருக்குது. இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த வண்டியில் ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. வேறு லெவலில் இருக்குல்ல, செம்ம. ஸோ ரைடிங் பொசிஷனை பற்றியும் சொல்லியாச்சு, சீட் கம்ஃபர்ட்டை பற்றியும் சொல்லியாச்சு. இதோடைய பிரேக்கிங் செக் பண்ணிடுவோமா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 40ல் போயிட்டுருக்கேன். இந்த ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே போக முடியாது. ஐயோ வண்டி பாருங்கள், சும்மா பட்டர் ஸ்மூத்தாக போகுதுங்க. இப்போ பிரேக் பிடிச்சி பார்ப்போம். வாவ் செம்மங்க. பிரேக்கிங்லாம் அசத்திருக்கான். இங்கே டிவிஎஸ் வந்து சும்மா சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அப்பாச்சிக்கு வந்து டிவிஎஸ் வந்து ஒரு எப்பயுமே ஒரு நல்ல எஃபர்ட் போட்டு ஒரு சூப்பரான பைக் தான் வந்து அப்பையிலேருந்து இப்போ வரைக்குமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. வேறு லெவல். மிரர் வந்து பார்க்கும்போது நல்லாவே வந்து ஒரு ப்ராடாக இருக்குது. ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டு வந்து வண்டி ஓட்டும் போது என்னுடைய பழைய அப்பாச்சியில் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க, எட்டி பார்த்துட்டே ஓட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ப்ராடாகவே கொடுத்துருக்கதால அழகாக பின்னாடி வர வண்டியெலாம் நம்ம வந்து பார்த்துட்டே ஓட்டலாம். வண்டி தாறு மரம் இருக்குங்க. ரைடிங் கம்ஃபர்ட்டும் சரி, ஸ்டைலிஷாகவும் இருக்குது. நல்ல ஒரு மைலேஜ் சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு, அதுவும் அந்த ஜிடிடின்ற சிஸ்டம், இது எல்லாமே வந்து தாறுமாறான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அப்பாச்சி. இந்த ஒரு விஷயத்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அப்பாச்சி வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க கொடுக்குற ஒவ்வொரு மாடலுக்குமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய ஸ்டைலு, அதோடைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வருவாங்க. இது வந்து எனக்கு ரொம்ப வந்து பிடிச்ச விஷயங்க அப்பாச்சியில்.
ஆர்டிஆர்னு சொன்னோன்னே எல்லாருக்குமே ஞாபகம் வர ஒரே விஷயம் அதோடைய வைப்ரேஷன் தாங்க. நான் இந்த வண்டியை வந்து ஒரு 70 வரைக்கும் ஓட்டி பார்த்தேன். எனக்கு வந்து பெருசாக வந்து எந்த ஒரு வைப்ரேஷனும் தெரியலை. வைப்ரேஷனை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோடைய ப்ரைஸ் கேட்டிங்கன்னா 1,30,000 வந்து வருது. இது வந்து மதுரையோடைய ப்ரைஸ் தான். உங்கள் ஊருக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகலாம். அதை வந்து நீங்கள் டிவிஎஸ் ஷோரூமில் போய் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க எவ்வளோ ப்ரைஸ் வருதுன்னு சொல்லிட்டு. ஓகே guys, இதோட இந்த வீடியோ வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இதோட சூப்பரான ஒரு வீடியோஸில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ சேனலுக்கு என்ன புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுறேங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பைக் ரிவ்யூஸ், ட்ராவல் வீடியோஸ், மோட்டோ விளாக்ஸ்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கண்டென்ட்டில் வந்து வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் வெங்கட்தேவா விளாக்ஸ் நம்ம சேனல் வேறு லெவல் கைஸ்.